அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர் குலமாய் மாறுவோம். ஒன்றே தேவன் என்னும் உண்மை உலக காண செய்யுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். மகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். மகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, நமது இயேசு கரங்களில் நம்மை முற்றும் தந்திட, இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். இறைவன் வாழும் இல்லமாம் ஆலயம் செல்லுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகங்கள் குறிப்பாக நற்செய்தியிலே திருமண உறவை பற்றி கேள்வியை எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தெளிவாக பதிலை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எடுத்து அதை முன்னிலைப்படுத்தி திருமண உறவு எப்பேற்பட்ட உறவு என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அதே நாளிலே இந்த நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே, ஒரு அருள் பணியாளர், பிறரன்பின் மறைசாட்சியாளர். திருமண உறவில் எப்படி கணவன் மனைவி அந்த அன்பில் நிலைத்திருக்கிறார்களோ அந்த அன்பை புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே உணர்ந்ததனால்தான் பிறருக்காக, ஒரு நபருக்காக தன் உயிரை கொடுக்க முன் வருகின்றார். அதனால்தான் பிறரன்பின் மறைசாட்சி என்று நாம் இவரை அழைக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் அன்பில், பிறரன்பில் நிலைத்திருக்கவும், அதே வேளையிலே புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அன்புக்காக, பிறரன்புக்காக, பிறருக்காக தன் உயிரை கொடுக்க முன் வந்தார் என்றால் அந்த கடவுளை அன்பை, பிறரன்பை தன்னுடைய செயலில் என்பிக்கிறார். இதுபோல நாமும் நம்முடைய அன்பை, பிறரன்பை, கடவுள் அன்பை ஒவ்வொரு நாளும் செயலில் காண்பித்து வாழ நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை இந்த பலியிலே வரமாக கேட்டு ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த பலியிலே இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday
and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாகியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றியறியச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரைவும் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்துவிட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வராகத் தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து
எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆறுதல் அளித்துள்ளீர். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 3-12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர்,
இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சமுதாயத்தின் அடிப்படை அழகே குடும்பம்தான். ஆரோக்கியமான மனித, குறிப்பாக சமுதாய கட்டமைப்பு, உறவு வாழ்க்கைக்கு குடும்பம் என்ற அஸ்திவாரம் மிக முக்கியம். இந்த சமுதாயம், இந்த உலகு எல்லாமே அஸ்திவாரம் குடும்பம்தான். நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, கீழே ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, சாதாரண தூய்மை பணியாளர் இருந்தாலும் சரி, இல்லை மேலே எவ்வளவு இதில் இருந்தாலும் உனக்கு அடிப்படை குடும்பம் தான். அந்த குடும்பத்திலிருந்து தான் நீங்கள் வருகின்றீர்கள். அப்போ தாய், தந்தை, உடன்பிறப்புகள், தாத்தா, பாட்டி என்று கூட்டு குடும்பமாக வாழ்வது அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவு. அதனால தான் குடும்பம் ஒவ்வொரு நிலையிலும் அது அச்சாரமாக இருக்கிறது. எல்லா நிலைக்கும் அச்சாரமாக இந்த குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் குறிப்பாக பிரமாணிக்கம் என்பது ஃபிடலிட்டி, எல்லா உறவிற்கும் அது ஒரு இன்றியமையாதது. அதிலும் குறிப்பாக திருமண உறவிற்கு மிகவும் இன்றியமையாதது இந்த பிரமாணிக்கம். கணவன், அதாவது கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இருவரையுமே பாதிக்குது. அப்போ இருவரையும் பாதிக்கப்படுறது குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அப்போ அடிப்படையில் அந்த திருமண உறவு எந்த அளவுக்கு அந்த பிரமாணிக்கமின்மையோ அதை பிரமாணிக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அற்புதமாக கோடிட்டு காண்பிக்கிறார். அதாவது அந்த பரிசேயர் வேறு நோக்கத்தோடு கேட்குறார். அவர்களுடைய யூதர்கள் மத்தியில் 2 நிலையில் இருந்துச்சு. ஒன்று, பரத்தமையால் மட்டும் பரத்தமை செஞ்சாங்கன்னா மனைவியை விலக்கி விடலாம், அல்லது எந்த காரணமும் இல்லாமல் மனைவியை விலக்கி விடலாம். இப்படி 2 தாட் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால தான் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டை எடுத்து கோடிட்டு காண்பித்து, மோசே உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் சொன்னார், ஆனால் கடவுளுடைய விருப்பம் அது அல்ல, மாறாக கணவன் மனைவி அந்த குடும்ப உறவில், இறை உறவில் ஆழப்பட்டு உண்மையான அன்பை பிரதிபலித்து வாழ வேண்டும், இருவரும் ஓர் உடலாக இருப்பார்கள் என்பதை அங்கே கோடிட்டு காண்பிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இப்படிப்பட்ட குடும்ப உறவை மேம்படுத்தி வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் குறுகிய வாசகமாக படிக்க கேட்டோம். கடவுளுடைய அன்பும் மனித அன்பும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மனித அன்பு அந்த உடன்படிக்கையை மீறுவதாக இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு தண்டனை கொடுத்தாலும் மீண்டும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் கடவுளுடைய உடன்படிக்கை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பேரன்பாக மாறி அவர்கள் மீது கரிசனையும் அன்பும் அளவு கடந்த விதத்தில் இஸ்ராயல் மக்கள் மீது இருப்பதை இன்றைய
முதல் வாசகத்தில் எசேக்கியேல் நூலிலே நாம் படிக்க கேட்டோம். இந்த சூழ்நிலையிலே இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதரான புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே, பிறரன்பின் மறைசாட்சி. ஒரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து தன் இன்னுயிரை இந்த ஒரு மாபெரும் புனிதர் புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே. இவரை பற்றி நாம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இவர் போலந்து நாட்டில் 1894ஆம் ஆண்டு பிறந்தவர். குடும்பம் வசதி இல்லாத குடும்பம், ஏழ்மை குடும்பம். துவக்கத்திலேயே மேக்சிமிலியன் மரியே கோல்பே பார்க்கிற பொழுது இவருடைய இயற்பெயர் ரெய்மண்டாக இருந்தது, திருமுழுக்கு பெயர். குருப்பட்டம் பெற்ற ஒரு பாடுதான் மேக்சிமிலியன் மரியே கோல்பே என்று மாற்றிக்கொண்டார். துவக்கத்தில் அளவு கடந்த பக்தி கொண்டவர் அன்னை மரியா மீது. இப்போ நீ எல்லாரும் அன்னை மீது உள்ள பக்தியினால், அந்த நம்பிக்கையினால் நிச்சயமாக இறைவனிடம் பெற்றுத்தருவார் நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கிறீர்கள். அதே போல் அன்னைக்கு மேக்சிமிலியன் மரியே கோல்பே ரொம்ப அதீத பக்தி கொண்டவர் அன்னை மரியா மீது. துவக்கத்திலே உங்கள் அம்மா, அதாவது தந்தை ஜூலியஸ், தாய் மரியே கோல்பே, 2 பேருமே பக்தியை வளர்த்தாங்க. கொஞ்சம் துருதுருன்னு இருப்பார் மரியே கோல்பே, துருதுருன்னு இருப்பார். நீ என்னவாக போகிறியோ என்று தாய்க்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை தாய் இவரிடம் வெளிப்படுத்திய பொழுது இவருக்குள்ளே ஒரு உள்மன போராட்டம். நம்ம என்னாக போகிறோம்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நாள் கோயிலில் போய் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுறார். அன்னையை பார்த்து ஜெபிக்கிறார். நான் என்னவாக வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். அன்னை மரி இவருக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அந்த காட்சியில் 2 கிரீடங்கள் இருக்கிறது. 2 கிரீடங்கள், ஒரு கிரீடம் சிகப்பு, ஒரு கிரீடம் வெள்ளை. இந்த 2 கிரீடத்தை நீ எதை பெற்றுக்கொள்கிறாய்? ஆனால் சிகப்பு நீ மறைசாட்சியாக மரிக்க விரும்புகிறாயா, அல்லது இந்த வெள்ளை கிரீடம் நீ தூய்மையாக வாழ விரும்புகிறாயே என்று அன்னை மரி கேட்கிற பொழுது அந்த 2ஐயுமே இவர் பெற்றுக்கொள்கிறார். 2 கிரீடம் எனக்கு வேண்டும் என்று நான் மறைசாட்சியாக தூய்மையாக வாழ்ந்து மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று அந்த 2ஐயுமே பெற்றுக்கொள்கிறார் புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே. அப்போ எந்த அளவுக்கு அன்னையை நம்பி தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு மாபெரும் புனிதர். துவக்கத்திலேயே இவர் படிக்க வசதி இல்லை, அம்மா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு வைத்தியர் இவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார். பிறகு படிப்பை மேற்கொள்கிறார். படிப்பை மேற்கொண்ட ஒரு பாடு 1907ஆம் ஆண்டு குருகுலத்தில் சேர்கிறார். 1919ஆம் ஆண்டு குருப்பட்டம் பெறுகிறார். அப்படி குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு அந்த ஒரு சில துவக்கத்தில் சில பணிகளை செய்கிறார். அதாவது ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மரியனை பற்றி வெளியில் அதிகமாக போதிக்கிறார், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அதே நிலையில் ஒரு பத்திரிகையும் ஆரம்பித்து அந்த பத்திரிகையின் வழியாக நிறைய இறை செய்திகளை ஆண்டவர் இயேசுவை பற்றி நிறைய பிரசுரம் செஞ்சு நிறைய அறிவிக்கின்றார். இந்த நிலையில்தான் இவர் 1930ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு செல்கிறார். அங்கும் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அங்கேயும் கார்டன் ஆஃப் இமாக்குலேட் என்ற நகரத்தை தோற்றுவித்து நிறைய நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதாவது நிறைய இடங்களில் இப்போ நற்செய்தி அறிவிக்கின்றார், தைரியத்தோடு போதிக்கின்றார். அப்படி போதித்து விட்டு பிறகு மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டிற்கு வருகிறார், போலந்துக்கு வருகிறார். அப்போ அங்கே வருகிற பொழுதுதான் ஹிட்லருடைய ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிறது. யூதர்களை குன்று குவிக்கிறார், நிறைய கிறிஸ்தவர்களும் துன்பப்படுகிறார்கள். அந்த நாசைக்கு அந்த முகாமில் வச்சு அடைச்சி நிறைய சித்திரவதை பண்ணுகிறார். இதை பார்த்த இவருடைய மனம் குமுறுகிறது. நிறைய நேரங்களில் இவரும் அந்த யூதர்களுக்கு உதவி செய்கின்றார். அப்படி உதவி செய்கின்றதனால் இவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். அதாவது 1939ஆம் ஆண்டு இவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இவரும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகிறார். பிறகு வெளியில் வரார். வெளியில் வந்த ஒரு பாடு மீண்டும் இவர் தன்னுடைய பணியை தொடர்கிறார். யூதர்கள் உதவி செய்வது, மற்ற எல்லாருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதை கேள்விப்பட்ட அந்த படைகள் எல்லாம் சேர்ந்து இவரை மீண்டும் சிறை சேதம் செய்கிறார்கள் 1941ஆம் ஆண்டு. அப்போ திரும்ப சிறையில் போடுறாங்க. எங்கன்னா ஆஸ்விட்ஸ் என்ற சிறையில் அவரை போட்ட ஒரு பாடு. அங்கே நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறார். அங்கேயே அவர் போய் திருப்பலி நிறைவேற்றுகிறார், ஜபங்களை கற்றுக் கொடுக்குறார். அந்த சிறையில் உள்ள கைதிகளுக்கு எல்லாமே சின்ன சின்ன காரியங்களில் எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும், விவிலியத்தை படிக்க வேண்டும், திருப்பலி நிறைவேற்றுகிறார். இப்படி மனவழி ஜெபங்களெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய ஆறுதலான வார்த்தையை சொல்லி கிறிஸ்துவை முழுமையாக அறிவிக்கின்றார். சிறையில் இருந்தும் இந்த பணிகளை செய்கின்றார். இப்படி அவர் அளப்பரிய பல இன்னல்கள் வருது, அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க.
அப்பக்கப்போ கண்டிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் கிறிஸ்துவை அறிவிக்கின்றார். அறிவித்த நிலையில் ஒரு நாள் அங்கு நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் ஒருத்தர் அந்த சிறையில் இருந்த ஒரு கைதி தப்பித்து விடுகிறார். அந்த சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பித்து விடுகிறார். இதை அறிந்த அந்த சிறை படை தலைவன் இவன் தப்பிச்சு போயிட்டான், அதனால் நீங்கள் அந்த சிறையில் இருந்த 10 பேரை நான் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேரை தனி சிறையில் அடைத்து மரண தண்டனை விதிக்கின்றான். அப்போ எல்லோரும் பெரிய சலசலப்பு, அதாவது அவங்களுக்குள்ள ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிறை கைதி தப்பித்து போயிட்டோன்னா நம்மளை ஏன் கொள்றான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. இருந்தாலும் சிறை தலைவன் அங்கே ஆணையிட்டுட்டான், ஒன்றும் செய்ய முடியலை. அந்த சூழ்நிலையில் 10 பேரும் கொள்வதற்கு முன் வருகின்ற பொழுது அதில் ஒரு நபர் மட்டும் ரொம்ப அழுகிறார். அதாவது பிரான்சிஸ் கஜோனிக் என்ற ஒரு நபர், எனக்கு குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகளை யார் பார்ப்பா, என் மனைவியை யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறார். அப்படி கதறி அழுகிற பொழுது இதை பார்த்த புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அவரை பற்றி விசாரிக்கிறார். விசாரித்த ஒரு பாடு, நீ கவலைப்படாதே, உனக்காக நான் இறக்கிறேன், உனக்காக நான் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த நபருக்காக இவர் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த போய் சிறை காவலரிடம் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே அங்கே சிறை காவலருக்கு பெரிய ஷாக்கு, ஏன்னா இப்படிப்பட்ட மனிதரும் இருக்கின்றார்களா என்று அவரே ஷாக் ஆகிறார். பிறகு அந்த பிரான்சிஸ், அதாவது மேக்சிமிலியன் மரிய கோல்பே அவருக்காக மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த 10 பேரையுமே, அந்த மரண தண்டனைக்கு கூடிய 10 பேரையுமே தனி சிறையில் அடைச்சி உணவு நீர் இல்லாமையே அப்படியே உள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னா நாசிக் படையில் பயங்கர கொடூரமாக அந்த ஹிட்லர் ஆட்சியில் அந்தளவுக்கு நடந்தது. அப்படிப்பட்ட நிலையில் 9 பேர் உணவு நீர் இல்லாமே இறந்துட்டாங்க. இவர் மட்டும், மேக்சிமிலியன் மரிய கோல்பே மட்டும் அந்த சிறையில் இருக்கிறார். ஏனென்றால் இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு மறிக்க விரும்புகிறார். அப்போ அந்த சிறையில் 9 பேர் இறந்துறாங்க. இவர் மட்டும் தண்ணீர் உணவு இல்லாமல் நீண்ட நாள் வாழ்கிறார். இதை பார்த்த அந்த அதிகாரிகள் இவர் சிறையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ ஊசி போட்டு அவரை கொல்லுகிறார்கள். புனித மேக்சிமிலியனுக்கு கடைசியாக விஷ ஊசி போட்டு அவரை கொல்லுகிறார்கள். அவரும் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள், அதாவது இயேசுவுக்காக வேத சாட்சியாக அன்னை மரியாள் கொடுத்த அந்த கிரீடம் இங்கே தன்னுடைய வாழ்வில் முழுமையாக நிறைவேறுகிறது. இதே மாதத்தில் 1941ஆம் ஆண்டு புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அந்த விச ஊசி கொடுக்கப்பட்டு அந்த இறப்பை பெற்றுக்கொண்டார். கடவுளுடைய கையில் இன்று அழகிய மணிமுடியாக அவர் வீற்றிருக்கிறார். 10/10/1982ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, எந்த அளவுக்கு குடும்ப பாசத்தை, உணர்வை, அன்பை, அந்த நிலையை இவர் முழுவதுமாக உணர்ந்ததனால் அந்த பிரான்சிஸ் கஜோனிக் என்ற அந்த நபர் மீது இறக்கப்பட்டு அவருக்காக தன் உயிரை கொடுக்க முன்வருகிறார் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. அப்படி முன்வந்து கிறிஸ்துவை, அதாவது பிறரன்பை எந்த அளவுக்கு செயலில் காண்பிக்கிறார். வேத சாட்சியாக மரித்தாலும் கடவுள் அன்பை எந்த அளவுக்கு செயலில் காண்பித்து இன்று ஆண்டவர் முன்னிலையில் விண்ணகத்திலிருந்து எல்லோருக்கும் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். அதாவது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இந்த வசனத்தை இவர் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே செயல் வடிவம் கொடுத்திருக்கிறார், வாழ்ந்து சான்று பகர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கு இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் நாமும் இதே அன்பை, இதே மன்னிப்பை, இதே இரக்கத்தை நம் குடும்பத்தில், பிறரில், நம் உறவுகளில் காண்பித்து வாழ்ந்து சான்று பகர புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே, புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையை நாடி, இவர்கள் இருவருடைய பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தீர், உமக்கே
பிறரங்கு பணி செய்யவே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தீர் எல்லாம் தந்தீர் என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தீர் உமக்கே தந்தீர் பிறரன்பு பலி செய்யவே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்ஸ்மில்லியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே, இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரலும் மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஈசாண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, தோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான். விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான். விருந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. நீ பகிரவாரிரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான். விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதில் நீ மாற்றிடுவீரே. ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதில் நீ மாற்றிடுவீரே. ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகடைய திருவுடலால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. பால்கார சிலுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துயர்களினின்று விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus, our Lord, touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு